கடகம். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். அமாவாசை தோஷத்தில் இருந்தாலும் அவர் ராசியில் ஆட்சி ஆகிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. எடுத்த உடனேயே 11, 12, 1 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. திங்கட்கிழமை சாயந்தரத்திலிருந்தே ராசிநாதன் உச்சம் என்கின்ற கூர்வோடு சேர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய நாள். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 2 பேருமே கடுமையான மன அழுத்தத்தில் என்ன செய்தால் எதை செய்தால் எது பிரச்சனைகள் தீரும் என்கின்ற மாதிரியான அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு நல்லா இல்லாத நிலைமையில தான் கடகராசிக்காரர்களில் 90% பேர் இருக்கிறீங்க. அந்த 90% பேருக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு வாரமா இந்த வாரத்தை கண்டிப்பா சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னா, வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை சாயந்தரத்திலிருந்தே ராசிநாதன் உச்சனாகி தர்மாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய மங்கள யோக அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. ஐயா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வீடுல அல்லது உங்களுக்கே அல்லது அலுவலகத்திலேயே நல்லவைகள் மங்களகரமான விஷயங்கள் நடக்காதவைகள் அத்தனையும் இப்போது நல்லவையாக நடக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குது. அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து 95% அப்படியே பூச நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல்கள் நீடிக்கும் என்றாலும் கூட வருகின்ற தீபாவளிக்கு பிறகு அந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு தன்மை. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் இப்போது இருக்கக்கூடிய கடுமையான அத்தனை நெகட்டிவ் அமைப்புலேருந்து எல்லாத்திலிருந்தே விலகக்கூடிய ஒரு முன்மாதிரியான அடிப்படை அமைப்புகள். நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆக போறீங்கன்னா அதற்கான ஒரு படிக்கட்டுகள் அமையும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இந்த வாரத்தில் முதல்ல திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாட்களும் நல்ல விதமான ஒரு அமைப்பில் அவர் இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய அமைப்பு, லாபம் வரக்கூடிய அமைப்பு, தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வழக்கில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, யாரை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து ஜெயிப்புகள் போன்ற அமைப்புகள், எங்கே தோற்றுவிடக்கூடாது என்கின்ற அமைப்புகள் இருக்கோ அந்த தோற்றுவிடக்கூடாத அமைப்புகளில் நீங்களே வெற்றி கொடி காட்டக்கூடிய நாட்டக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகின்ற சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. வாரத்தின் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது என்பது தெளிவான ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதை செய்தால் இப்போ இருந்துக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்பதை மனமே அப்படியே தெளிவாக உணரக்கூடிய சில தன்மைகள் இருப்பதனால கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற, ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை என்ன செய்தால் சரியாகும் என்பதற்கான தெளிவான வழிமுறைகள் தெரியக்கூடிய நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். ஆகவே படிப்படியாக நமக்கும் நன்மைகள் நடக்கும். இதை அப்படி செய்யலாம், இதை அப்படி செய்யக்கூடாது என்பது மாதிரியான சில பல முடிவுகள் நம்முடைய மனதிற்குள் நமக்கே நல்ல விதமாக தெரியக்கூடிய, வெளியிலிருந்தும் சில ஆதரவுகள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வாரம் மிகச் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க.